ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இஸ்லாமியர் வீட்டில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய வட்டலப்பம் எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். இது முட்டை கேக்னு சொல்லலாம். ஆனால் இதில் தேங்காய் பால், உடச்ச கடலை அந்த மாதிரி ஹெல்த்தியான பொருள்லாம் சேர்த்து செய்வாங்க. இது இப்போ எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இது 6 முட்டை போடுறதுக்கான அளவு. 6 முட்டைக்கு 1/4 கிலோ சர்க்கரை, அதாவது 250 கிராம் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் 50 கிராம் உடச்ச கடலையை பொடி பண்ணி வச்சிருக்கு. இது அரை முடி தேங்காவை 200 ml வர்ற அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கு. அதுல ஒரு 3 ஏலக்காவும் போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 6 முட்டையும் உடைச்சு மிக்சி ஜார்ல போட்டிருக்கு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 6 முட்டையும் இந்த மாதிரி மிக்சி ஜார்ல அடிச்சு எடுத்தாச்சு. அடுத்து இதெல்லாம் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒன்றா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கலந்துடலாம். முதல்ல தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். அது கூட பொடி பண்ணி வச்ச உடச்ச கடலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஃபுல்லாக அந்த உடச்ச கடலை பவுடர் கட்டி தட்டாமல் அந்த தேங்காய் பாலில் கலந்துற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கோங்க, அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட நான் அரைச்சி வச்சிருக்க முட்டையையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை கலவையை கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல அடியில நெய் தடவி வச்சிருக்கோம். இதுல அந்த கலவையை ஊத்திடலாம். இப்போ இது நம்ம இட்லி பாத்திரத்திலே செஞ்சிடலாம். நார்மலா இட்லிக்கு ஊத்துறதை விட கம்மி அளவு தண்ணி தான் ஊற்றணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு உள்ள நான் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். அது மேலதான் நம்ம டிஃபன் பாக்ஸ் வைக்க போறோம். இப்போ இதை இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் கிட்ட ஆகிருச்சு. நல்லா ப்ரீ ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சிருந்த அந்த பாத்திரத்தை இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சிடலாம். இதை மூட தேவையில்லை. அந்த பாத்திரத்தை, இட்லி பாத்திரத்தை மட்டும் டைரக்டா மூடினா போதும். ஒரு 40ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 45 நிமிஷம் கழிச்சு இட்லி பாத்திரத்துல இருந்து வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்து பாத்திரத்துல இந்த மாதிரி ஒரு கத்தி ஏதாவது விட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இதோடைய கார்னர்லாம் நம்ம கட் பண்ணிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ கார்னர்லாம் கட் பண்ணிட்டு நம்ம இது பாத்திரத்தை கவுத்திருக்கோம். இதை நம்ம எடுத்து பாத்திரலாம். அவ்வளவுதான், நம்மளோட எக் கேக் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணியே காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க, சுவையான வட்டலப்பம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேல நீங்க நட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் பேசிக்கா இதை எப்படி செய்யறது அப்படின்ற ப்ரொசீஜர் தான் இதுல சொல்லியிருக்கேன். இது உடம்புக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் கூட இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி